அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பேசப்போவது ஒரே ஒரு நபரைப் பற்றி. உலகத்தை அன்பால் மாற்றியவர், இதயங்களை குணப்படுத்தியவர். அவர்தான் நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஒன்று இயேசுவின் அன்பு, எல்லையற்ற அன்பு. இயேசு சொன்னார், சுமைகள் சுமந்து களைத்திருக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தில் பலர் நம்மை விட்டு போகலாம், ஆனால் இயேசு மட்டும் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் தவறு செய்தாலும் நாம் தோல்வி அடைந்தாலும் அவருடைய அன்பு குறையாது. இன்று நீங்கள் மன உளைச்சலில் இருந்தால் நினைவில் கொள்ளுங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார். இரண்டு பயத்தை விட நம்பிக்கை. இயேசு பல இடங்களில் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கடலில் புயல் வந்தபோது சீடர்கள் பயந்தார்கள். ஆனால் இயேசு புயலை அடக்கினார். உங்கள் வாழ்க்கையிலும் புயல்கள் இருக்கலாம். குடும்ப பிரச்சனை, பணம் பிரச்சனை, உடல் நலம் பிரச்சனை. ஆனால் இயேசு சொல்கிறார், நான் இருக்கிறேன். புயலை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள். மூன்று மன்னிப்பின் சக்தி. சிலுவையில் இருந்தபோதும் இயேசு சொன்னார், அப்பா, இவர்களை மன்னியுங்கள். எவ்வளவு பெரிய அன்பு! துன்பப்படுத்தினவர்களையும் மன்னித்தார். நாம் கூட மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு உங்கள் மனதை சுதந்திரப்படுத்தும். நான்கு சிறிய நம்பிக்கை, பெரிய அதிசயம். ஒரு சிறிய விதை பெரிய மரமாக வளரும். அதேபோல சிறிய நம்பிக்கை பெரிய அதிசயத்தை உருவாக்கும். நீங்கள் இன்று சிறிய நிலையில் இருக்கலாம், ஆனால் இயேசுவோடு இருந்தால் உங்கள் எதிர்காலம் பெரியது. 5. தோல்வி முடிவு அல்ல. பேதுரு 3 முறை மறுத்தார், ஆனால் இயேசு அவரை மீண்டும் உயர்த்தினார். நீங்கள் தோல்வி அடைந்தாலும்